பிரம்மாண்டமான தமிழ் திரையுலகத்துல எனக்கும் ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஆழ் மனசுல ஆசை வெறி இருக்கிறவங்களுடைய கனவை நினைவாக்குற நிகழ்ச்சி தான் கனவு பட்டறை. அவங்களோட குறும்படங்களை பார்த்துட்டு தேர்வு பண்ண போறது நீங்க. அவங்களுக்கு கிடைக்க போற பரிசு ஒரு முழு நீள தமிழ் திரைப்படம் பண்ணும் வாய்ப்பு. நேரத்தை கடத்தாம போட்டியை ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ரோல். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஒன்று வரேன் சார். ஓகே சார். பா டேய் மச்சான், எங்கடா இருக்க? மச்சான், விஜய் சார் கதை ஓகே பண்ணிட்டாரா? நாளை அட்வான்ஸ் வாங்க சொல்லியிருக்காரா? டேய் சூப்பரா மச்சான். தேங்க்ஸ்டா மச்சான். ஓகேடா. ஓகே மச்சான், நான் மாமா கால் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு கூப்பிட்றேன்டா. சூப்பரா மச்சான், இனிமே எல்லாமே உனக்கு வெற்றி தான்டா. யோ கனவு பட்டறையில இன்னைக்கு நமக்காக காத்துட்டு இருக்க படம் காத்தாடி. ஈரானியன்ல காதல் பத்தி படங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதால குழந்தைகள் படம் நிறைய எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து இப்போ அவங்க உலகத்திலே ரொம்ப அற்புதமான குழந்தைகள் படம் அங்கேருந்து தான் வருது. அந்த பாணியில இவங்களும் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகளே வச்சு இந்த காத்தாடி படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்க்க நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். நீங்களும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களை வச்சு நடிக்க வைக்கிறதோ அவங்களோட எக்ஸ்பிரஷன் பார்க்குறதோ அதுவும் தனி அழகு தான் இல்லையா? இப்போ உங்களுக்காக காத்தாடி. ரோல் டேப். ஏன்டா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை. விளையாட வரியா? நான் வரல, நீ போ. டேய் என்ன இந்த பெரிய காத்தாடில பானை காத்தாடி எவ்வளோடா? 8 ரூபா. 8 ரூபாவா? 1 2 3 4. 8ல் 4 போச்சுன்னா 1 2 3 4. மீதி 1 2 3 4. 4 ரூபாவா? கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் காசு கிடைக்கணும். கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் காசு கிடைக்கணும். கடவுளே எனக்கு இங்கே எப்படியாச்சும் காசு கொடுக்கணும். ₹4 5 6
7 8ல் 7 போச்சுன்னா ₹1. Number 3. Hey. உனக்கு வேணுமா? எனக்கு அந்த பூ எடுத்து கொடு, நான் உனக்கு ₹1 தரேன். வணக்கம். நீங்கள் எல்லோரும் என் காத்தாடி ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என் ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா CTV ஸ்பேஸ் KP ஸ்பேஸ் 22ன்ற டைப் பண்ணி 54242ன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கனவுகள் கண்டு கவிதை வடி கவிதைகள் படைத்து கலை வளர் காலத்தால் அழியாத காவியங்கள் படைக்க களம் தேடி கதைகளை சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலையுலக பிரம்மாக்கள் உங்கள் கனவுலக காவியங்கள் படைக்க களம் கனவு பட்டன. ஹாய் டு ஆல் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. சினிமா. இங்க கற்பனைக்கு தடையில்லை. இங்க கனவுகள் மெய்ப்படும். உங்கள் திரையுலக கனவு மெய்ப்பட வேண்டுமா? கனவு பற்றை தி ஹண்ட் ஃபார் அ கம்ப்ளீட் ஃபில்ம் க்ரூ. வெற்றி பெறும் குழுவினர்களுக்கு கேப்டன் சினி கிரியேஷன் தயாரிப்பில் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் செய்ய வாய்ப்புண்டு. ஸோ just send your short films to Kanavu Patrai, Post Box number 5, Maduravayil, Chennai 95. காத்தாடி அப்படிங்கிற குறும்படம் பார்த்தாச்சு. அதோட இயக்குனர் துவாரகநாத் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இந்த காத்தாடி உருவானுச்சு சொல்லுங்க. காத்தாடி உருவானதுக்கு வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பேசிக்காக இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் வச்சு பண்ணலான்ட்டு இருந்தோம். ஸோ ஒரு பையன் வந்துட்டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பேஸ் பண்ணி பால் தொலைஞ்சிச்சு. ஸோ அந்த பால் வாங்கினா தான் சேர்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். பட் அதே டைமில் இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அது பண்ண முடியல. அப்புறம் பலூன் வச்சு பண்ணலாமா, மோஸ்ட்லி இந்த சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பலூன் வச்சு பண்ணணும், அது சில ரீசன்ஸ்னால பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ காத்தாடி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ரொம்ப கன்வின்சிங்காகவும் அமைஞ்சது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது வரைக்கும் அமைஞ்சதில்லை, அது ரொம்ப ஃபேவரட்டான ட்ரீட்மெண்ட்டு.